வணக்கம் நண்பர்களே, நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த பேசிக் செட்டிங்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை கண்டிப்பாக கண்டினியூஸ்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட். இந்த ஆப்போடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் வெல்கம் கிட்டாக 999க்கு கொடுக்குறாங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுவும் எவ்வளோ ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா 23 ப்ராடக்ட் கொடுக்குறாங்க 999க்கு. கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி டெலகிராமில் ஒரு செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். எல்லா விஷயத்துலையும் எப்படி நம்ம அப்டேட்டாக இருக்கணுமோ, நம்ம யூஸ் பண்ணுற விஷயத்தில் என்னெல்லாம் பேசிக்காக இருக்குது, எதெல்லாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அந்த மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் இன்றைக்கி டெலகிராமில் ஒரு செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க செட்டிங்ஸ்குள்ளே போகிறதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே 3 லைன்ஸ் இருக்குது மேலே. இந்த 3 லைன்ஸை தான் டச் பண்ணணும். செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், சேட் செட்டிங் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த சேட் செட்டிங்கில் ஒரு சில மாற்றங்கள் நம்ம செய்து கொள்ளலாம். எப்படி அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு சில செட்டிங்ஸை நம்ம மாற்றிக்கலாம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி எல்லாத்தையும் பார்க்க முடியாது. குட்டி குட்டி, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன வீடியோ போட்டால் தான் பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் ரொம்ப லாங் வீடியோ போட விரும்பலை, ஷார்ட் வீடியோவே போடுறேன். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மெசேஜ் டெக்ஸ்ட் சைஸ் இருக்குது. இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் 30 பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் வந்து எவ்வளோ மினிமைஸ் வேணால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ மினிமைஸாக பண்ணிக்கலாம். இது யார் யாருக்கு எந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்குது, நம்ம பார்வைக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். அப்படின்னா எனக்கு இதுவே ஓகே, நான் மைன்யூட்டியாக பார்த்துப்பேன் அப்படின்னா, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்னா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் ஓவராலாக வச்சுக்கலாம். அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாற்ற தெரியாதவங்க இந்த மாதிரி வந்து பார்த்து மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பேக்ரவுண்டு இருக்குது பாருங்கள். இதை நம்ம தீமாக இருக்கும் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கலர் தீமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம சேஞ்ச் சேட் வால்பேப்பராக மாற்றிக்கலாம். இங்கே இந்த மாதிரி வால்பேப்பர் மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவை கூட நம்ம இதில் வால்பேப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், செலக்ட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கேலரியில் ஏதாவது பிடிச்ச ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா கேலரியில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் தான், இந்த வால்பேப்பர் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம வேறு ஏதாவது மாற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வால்பேப்பரை நம்ம வச்சுக்கலாம். செட் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பேக் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மாறிடுச்சு. எங்கே அப்படின்னா இந்த இடத்துல மாறிடுச்சு பாருங்கள். இது சரியாக தெரியல, நான் வேறு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். எது வைக்கலாம்னா இது ஓகே, இது தெரியும். செட் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், செட் பேக்ரவுண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். செட் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். பேக் போய்க்கலாம். பேக் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் தெரியும். எங்கே தெரியும் அப்படின்னா, இந்த வீடியோவை இந்த செட்டிங்ஸோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் இதுக்கு கீழே இங்கே இருக்க இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். யார் யாருக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் இருக்கோ நெக்ஸ்ட்டு வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதோட ஆல்ன்ற பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சேஞ்ச் சேட் வால்பேப்பர் நம்ம மாற்றணும் இல்லையா, அதை போய் பேக்கில் போய் பார்க்கலாம். வாங்க, இப்போ நான் ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், அந்த வால்பேப்பர் இங்கே வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் நம்ம மாற்றிக்கலாம். அதாவது வந்து நம்ம கேலரியில் இருந்து கூட இந்த விஷயத்தை
நம்ம ஃபோட்டோ நமக்கு பிடிச்ச ஃபோட்டோ, நம்ம குழந்தைங்க ஃபோட்டோ அந்த மாதிரி மாத்திக்கலாம். தெரியாதவங்க இந்த மாதிரி மாத்தி யூஸ் பண்ணுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்ப வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.